அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் நம்ம விவசாய நண்பர் கூட இருக்கிறது அவருடைய முகவரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய முகவரி சொல்லுங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ன்றது இங்க சத்தி வட்டம் பட்டமங்கல கிராமம்ன்றது இங்க நாங்க G9 விவசாயம் இது பண்ணிருக்கோம். இது டாக்டர் சாய் நாங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் சருகு நோவுங்கிறது எதுவுமே கிடையாது. வாழை இன்னுங்கிறது இன்னும் ஒரு தாரும் கூட எங்களுக்கு இன்னும் பழுக்க ஸ்டேஜ் எதுவுமே ஆகல. ஓகே சார். வாழை விவசாயத்துல எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கும் சார்? எனக்கு ஒரு 7 வருஷம் அனுபவம். 7 வருஷம். அப்ப இது சேர்த்து 7வது வருஷம். இது 7வது வருஷம். இப்ப 6 வருஷம் அனுபவத்துல சார் வாழைக்கு நிறைய வேரழுகள் கிழங்குகள் வேர் முடிச்சு நிறைய சருகு நோய் வரும். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சருகு நோய்க்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனை வாட்டி சார்? ஒரு 2 டைம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. புடையட்டதுல இருந்து ஒரு 2 டைம் ஸ்ப்ரே பண்ணுவோம். இல்லையா புடைக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணுவோம். இப்போ நான் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணதே கிடையாது. ஓகே. இன்னொரு டைம் கூட இந்த ஃபீல்டுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணவே இல்லை. ஓகே. அப்போ கீழே வேரழுகள் கிழங்குகளுக்கு வேர் முடிச்சுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முந்தின வருஷம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வேருக்கு நம்ம மருந்து ஊத்துவோங்க. எத்தனை வாட்டி சார்? ஒரு 2 டைம் ஊத்துவோங்க. 2 டைம்ங்கிறது 3 டைம் நம்ம ஸ்டேஜ் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம். அப்போ கீழே 2 to 3 வாட்டி, மேல ஒரு டைம் to 2 டைம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்போ மொத்தம் 5 வாட்டி சொல்யூஷன்ஸ்ல ரசாயனத்துல கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ 7வது வருஷம் டாக்டர் சாயில் பயன்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு சார்? பயன்படுத்தி இப்போ ஒரு 3.5 மாசம் இருக்கு. 3.5 மாசம் ஆச்சு. டாக்டர் சாயில் இந்த தோட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம செடியோட எல்லாமே growth and development எப்படி இருந்தது? growth கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சுங்க. வர்ற தார்ல சீப்பு கொஞ்சம் இது இருந்துச்சு. எத்தனை சீப்பு வந்துட்டு இருந்தது சார்? ஒரு 8 சீப்பு 9 சீப்பு அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ டாக்டர் சாயில் விட்டதுக்கு அப்புறம் ஒரு சீப்பு வச்சு ஒரு 2 சீப்புங்கிறது 3 சீப் வச்சு வருது. கேப் அதிகமா இருக்கு. அப்படிங்களா? இப்போ டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை சீப்பு? 8 சீப் இருந்துச்சு. 8 சீப் 8 to 9. இப்போ டாக்டர் கொடுத்தன பிறகு எத்தனை சீப்? ஒரு 2 சீப் அதிகமா வருதுங்க. 10, 11, 12 அந்த மாதிரி வருதுங்க. அப்ப 8 12 4 சீப். 4 சீப் அதிகமா வரும். ஒரு சீப் எத்தனை கிலோ வரும் ஆவரேஜ்? ஒரு ஆவரேஜ் ஒரு சீப் பாத்துட்டோம்னா ஒரு 2 கிலோ வருங்க. 2. அப்போ 4 சீப்புக்கு 4 சீப்புக்கு இதாச்சு 8 கிலோ. 8 கிலோ. இன்னைக்கு ரேட் என்ன சார்? இப்போ ரேட் ஒரு 22 ரூபா போயிட்டு இருக்குங்க. 20 ரூபா வச்சுக்கோங்க. அப்போ 4 கிலோ 8 கிலோக்கு எவ்வளவு? 8 கிலோ இன்ட்டு 20 ரூபா போட்டா 160 ரூபா இல்லைங்களா? அப்போ 160 ரூபாய்ங்கிறது டாக்டர் சாயில் கொடுத்த பிறகுதான் வந்திருக்குது. ஆமாங்களா சார்? அதுக்கு முன்னாடி கட்டத்தாறு சீப் குறைந்த அளவில் இருந்தது. கேப் கம்மியா இருந்துச்சுங்க. இப்ப கேப் அதிகமா இருக்கு. அது சீப்பு இடைவெளி சீப்பு இடைவெளி அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. அப்போ சார் நம்ம காய் சைனிங் அதிகமா இருக்குங்க. சைனிங் நல்லா இருக்கு. ஷைனிங் இருக்குது. அப்போ 8 சீப் வந்துட்டு இருந்தது ஒரு 12 சீப் வரைக்கும் வந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 சீப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பழுப்புங்கிறது இருக்குமா பழத்துல? பழுத்தது இன்னுமே எந்த ஒரு தாரும் கூட அந்த பழுக்கவே இல்லை. எந்த இதுவுமே இல்லை. ஓகே சார். இப்போ நம்ம சுற்று வட்டாரத்துல வாழை போட்டிருக்கிறோம்ல சார், அவருடைய தோட்டத்தில் எப்படி இருக்குது, நம்மளுடைய தோட்டத்தில் எப்படி இருக்குங்க சார்? நோய் பரவுதல் சருகு அதிகமா இருக்குங்க. கோடைக்காத்து இது பண்ணறதுக்கு முன்னாடியே சருகு அதிகமா இருக்கு. பழுப்பல் அதிகமா இருக்குதுங்க. தார்ல நிறைய பழுத்து இதாகிறது, வேஸ்ட் ஆகுறது அந்த மாதிரி இருக்கு. நம்மள அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லைங்க. நம்மள அந்த இதே இல்லைங்க. இன்னுமே சருகு அந்த அளவுக்கு ஒன்னும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகல. என்ன சார் காரணம்? நான் டாக்டர் சாயில் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. எனக்கு பெட்டரா தெரியுது. இது நான் ஃபர்ஸ்ட் இருந்தே நான் இது பண்ணிருக்கலாம். நான் இப்ப ஒரு 3 மாசமா தான் நான் கண்டினியூ பண்ணேன். ஃபர்ஸ்ட் இது பண்ண இன்னும் கொஞ்சம் ஈல்டு நல்லா நான் எடுத்துருக்கலாம். கண்டிப்பா. இப்போ 3 மாசம் கடைசியில் பயன்படுத்தி இருக்குது. அதுல ஒரு 4 சீப் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. பெரிய விஷயம். ஆமாங்க இல்லைங்களா சார்? அதனால இப்போ நம்ம சாருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் சாயில் கொடுக்கும்போது வீரழுகள் கிழங்குகள் மற்றும் வேர் முடிச்சுக்கு மற்றும் சருகு நோய்க்கு மருந்த ரசாயன முறை தொட வேண்டியது இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 6 வருஷம் ரசாயனத்துல பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வருஷம் டாக்டர் சாயில் பயன்படுத்தி ஒரு 3 மாசம் தான் பயன்படுத்த ஆரம்பத்திலுமே இல்ல. 3 மாசத்துல பயன்படுத்தி இருந்தாலுமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வீரழுகள் கிழங்குகள் வேர் முடிச்சுக்கு மற்றும் சருகு நோய்க்கு 100% மருந்தெடுக்க வேண்டியது இருக்கும். மருந்தடிக்க வேண்டியது. ஓகே சார். அதனால விவசாய நண்பர்கள் எப்படி கேட்கலாம். இது மண்ணின் உணவு சங்கிலி ஒண்ணுக்கொண்டு இணைந்து வேலை செய்யும் போது கண்டிப்பா இது 100% உண்மை இல்லைங்களா சார்? அதான் இந்த காய் ஷேனிங் ஆகட்டும் எதுக்குமே ஸ்ப்ரே பண்ணல. டானிக்ல எதுவுமே ஸ்ப்ரே பண்ணீங்க. யாருக்கும் இது பண்ணல. சருகு நோய்க்கு எதுவுமே நான் ஸ்ப்ரே எதுவுமே கொடுக்க கிடையாது. எல்லாமே கீழே மட்டும்தாங்க. டாக்டர் சாயில் மட்டும் அடிவாரத்தான் போயிருக்கோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சார் உங்க மாதிரி எங்க எனர்ஜெட்டிக் நம்ம விவசாய நண்பர்கள் இருக்காங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? உங்களுக்கு என்னன்னா டாக்டர் சாயில் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட பெட்டர் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. அனைத்து விவசாய நண்பர்களுக்கு இந்த மாதிரி நம்ம வாழைக்கு நிறைய ரசாயனங்கள் கொடுக்கறத விட மண்ணுக்கு மலர்த்தன்மை கொண்டு போகாம பண்ணணும்னா நம்ம டாக்டர் பயன்படுத்தி பண்ணும்போது மண்ணின் உணவு சங்கிலியை ஒண்ணுக்குள்ள இணைந்து வேலை செய்யும் போது சார் மாதிரி அவர் கீழே கொடுக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் மேலே தெரிவிக்கக்கூடிய மருந்துகள் இல்லைங்களா சார், எல்லாமே சேவ் ஆகும், மண்ணின் வளமாகும். அதனால இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் வேரழுகள் கிழங்குகள் வேர் முடிச்சு மற்றும் சிகோட்டக்கல் லீஃப் ஸ்பாட் இந்த சருகுணம் எது இருந்தாலுமே அதுக்கு தீர்வு